வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. நான் இன்னைக்கு என்னடா நான் பேசுறது அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தாக்கா, அதுக்கு முன்னாலேயே என்கிட்ட ஒரு பேப்பர கொண்டாந்து குடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டா, இந்த விடுகதை புதிர்லாம் போட்டேன் இல்லையா? இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அத அவங்களது படிச்சா மாதிரி எங்களோடதையும் விடாமல் படித்து விடவும்னு வேற, ப்ளீஸ் அப்படியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் விடுகதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அப்படி நல்லா இல்லாதத நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். சரிங்களா? படுத்து தூங்கினால் கண்முன்னே ஆடும். அடுத்து விழித்தால் மறைந்தே ஓடும். படுத்து தூங்கினால் கண்முன்னே ஆடும். அடுத்து விழித்தால் மறைந்தே ஓடும். இது என்ன தெரியுமா? கனவு. நம்ம கனவு காணும்போது எவ்வளவு நிஜமா இருக்கு. ஒரு நாய் துரத்துறதுன்னு நம்ம ஓடுவோம். நிஜமாவே ஹார்ட் படபட படபடன்னு அடிச்சுக்கிட்டு நம்ம ஓடுவோம். முழிச்சு பார்த்துட்டு, "வாடா நல்ல வேளை இது கனவு" அப்படின்னு நினைக்கிறோம்ல. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. படுத்து தூங்கினால் கண்முன்னே ஆடும். அடுத்து விழித்தால் மறைந்தே ஓடும். அப்புறம் கடிவாளம் போட்டு வச்சா காலடியிலேயே கிடக்கும். கடிவாளம் போட்டு வச்சா காலடியிலே கிடக்கும். என்னது அது? செருப்பு. ஒரு பானை சோறு வடிச்சு 1000 பேருக்கு போட்டு இன்னும் கூட மிச்சம் இருக்கு. என்னன்னு கேட்டா, சுண்ணாம்பு கரண்ட. நீங்க வேணா பாருங்க. இவ்வளோண்டு சிமிழ கொண்டாந்து வச்சு, "ஏப்பா இவ்வளோ பேர் வெத்தல போட்டுக்கிறாங்களேப்பா, பத்துமான்னு?" கேட்டாக்க பத்தும். ஏன்னு கேட்டா, துளி துளி தான் எல்லாரும் எடுப்பாங்க இல்லையா? அது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. மடக்காமல் பறக்குதே அது என்ன மந்திரி? சிமிட்டாமல் விழிக்குதே அதுதான் அரசே நானாம். ஒரு ராஜா கேட்கிறான், மடக்காமல் பறக்குதே அது என்ன மந்திரி? சிமிட்டாமல் விழிக்குதே அதுதான் அரசேன்னு நானாம். இதுக்கு என்ன விட சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பறவை எல்லாம் இப்படி மடக்கி மடக்கி தானே பறக்கும். இது மடக்காமல் பறக்குதே அது என்ன மந்திரின்னா, அது பாரு சிமிட்டாமல் விழிக்குதே. என்னது அது? எது சிமிட்டாது கண்ண? பறக்குது ஆனா கண்ணை சிமிட்டாது. எது தெரியுமா? தட்டார பூச்சின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? மழை வர்றதுக்கு முன்னால டிராகன் ஃப்ளை அப்படிம்பாங்களே, தட்டார பூச்சி அழகா டிரான்ஸ்பெரண்டா அது விங்கெல்லாம் இருக்கும். கலர் கலரா தெரியும் அதுல. ஆ அது பாருங்க, மடக்காம இப்படியே பறக்கும். ட்ரோன் மாதிரியே பறக்கும். இந்த ட்ரோன் மாதிரியே பறக்கும். ஆனா அது கண்ணே சிமிட்டாது. கண்ணும் அவ்வளோ பெருசு இருக்கும். கண்ணே சிமிட்டாது. ரொம்ப அழகான இது. ஒல்லியான மனிதன், ஒற்றை காது மனிதன். அவன் காது போனால் ஊருக்கு என்ன பயன்? சொல்லுங்க. ஒல்லியான மனிதன், ஒற்றை காது மனிதன், அவன் காது போனால் ஊருக்கு என்ன பயன்? அப்படின்னா, ஒத்தை காது இருக்கு. காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. அதுதான். ஒரு ஊசி, அதுல அந்த காது உடைஞ்சு போச்சுன்னாக்கா அது பிரயோஜனப்படாது இல்லையா? அது. நீரிலே கொண்டாட்டம் நிலத்திலே திண்டாட்டம் எனக்கு. யாருக்கு? மீனுக்கு. சின்னஞ்சிறு வீட்டில் சிப்பாய்கள் பல பேர். தீப்பொட்டி அது தெரியும். பச்சை கதவு, வெள்ளை ஜன்னல், கருப்பு ராஜாக்கள். பச்சை கதவு, வெள்ளை ஜன்னல், கருப்பு ராஜாக்கள். இதுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன். இது ஒரு பழம். என்ன பழம்? சீத்தாப்பழம். பச்சையா இருக்கான் கதவு, உள்ளுக்குள்ள வெள்ளையா இருக்கான் ஜன்னல், அது உள்ளுக்குள்ள கருப்பு ராஜாக்கள். நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்காது, சொன்னால் கேட்காது. எது? நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்காது, சொன்னால் கேட்காது. அது என்ன? கடிகாரம். நடக்க முடியாது ஆனா அதால நகராம இருக்க முடியாது. ஏய் நகராத பேசாம நில்லுனாக்கா அது இருக்காது. அது பாட்டு ஓடிட்டு இருக்கும் இல்லையா? இது ரொம்ப அழகா இருக்குங்க. முதுகை அமுக்கினால் மூச்சு விடுவான், பல்லை அழுத்தினால் பாட்டு பாடுவான். முதுகை அமுக்கினால் மூச்சு விடுவான், பல்லை அழுத்தினால் பாட்டு பாடுவான். ஹார்மோனிய பொட்டி. அந்த முதுகு மாதிரி இருக்கிற அந்த கட்டையை அப்படி போட்டோம்னாக்கா துருத்தி மாதிரி இருக்கும்ல, அதை போட்டோம்னாக்கா பயங்கும். பல்லை அமுக்கினால் அதுல இருக்கிற பல்லு பல்லா இருக்கும் தெரியுமா? வெள்ளை பல்லு கருப்பு பல்லு, அதை அமுக்கினா பாட்டு பாடுவான். அதுவும் நல்லா இருக்கு. அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி. பாதி நாள் குறைவாள் பாதி நாள் வளர்வாள். அது நிலா. அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இல்ல?
ஏணி. அடடா, இது நான் எப்பவோ 4ஆம் கிளாஸ்ல கேட்டதாச்சே. ஏணி, ஏணி மேல கோணி, கோணி மேல குண்டு, குண்டு மேல புல்லு, புல்லு மேல பூச்சி. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஏணி, ஏணி மேல கோணி, கோணி மேல குண்டு, குண்டு மேல புல்லு, புல்லு மேல பூச்சி. கால் ஏணி, இந்த உடம்பு வயிறெல்லாம் கோணி மேல குண்டு, அதுக்கு மேல புல்லு, தலைக்கு மேல புல்லு, முடி, அதுல பூச்சி, பேன் இருக்கான். இதெல்லாம் ஒரு காலத்துல சொல்லுவோம். மொட்டை அக்காளுக்கு முழுக தெரியாது. மொட்டை அக்காளுக்கு முழுக தெரியாது. என்ன தெரியுமா? நீங்க நீங்க பார்த்துருக்கீங்களா தெரியல. அந்த காலத்துல வீட்ல தயிர், வெண்ணெய் எல்லாம் கடைவாங்க. கடைஞ்சு அந்த வெண்ணெயை அப்படியே உருட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல போட்டுருவாங்க. வெளியில வேற ஏதாவது பாத்திரத்துல வச்சா அது கரைஞ்சிடும்ங்கிறதுக்காக மோர்லயேவும் வச்சிருக்க மாட்டாங்க. அது திரண்டு வரப்போது எடுத்து நல்லா அப்படி உருட்டி தண்ணியில போட்டுருவாங்க. அவதான் மொட்டையக்கா. அவளுக்கு முழுகவே தெரியாதான், தண்ணியில மிதப்பா. கனமா இருக்கும் வெண்ணெய், ஆனா தண்ணியில மிதக்கும். இது ரொம்ப அழகா இருக்குங்க. 5 அடுக்கு 4 இடுக்கு. 5 அடுக்கு கட்டி என்ன பயன்? 4 இடுக்கு இருக்கே. இது என்ன தெரியுமா? 5 அடுக்குங்கிறது இந்த கைகள். ஆனா அதுல 4 இடுக்கு இருக்கான். அதனால என்ன பயன்? நல்லா இருக்கு இது கூட. சாண் உயர பையன்தான் வைத்ததெல்லாம் சுமப்பான். சாண் உயர பையன்தான் வைத்ததெல்லாம் சுமப்பான். அடுப்பு எவ்வளவு பெரிய குண்டார தூக்கி வச்சாலும் அந்த அடுப்பு ஏத்துக்கும் இல்லையா? பட்டணத்திலிருந்து 2 சிராய் கொண்டு வந்தேன். ஒன்று எரியுது, ஒன்று புகையுது. பட்டணத்திலிருந்து 2 சிராய் கொண்டு வந்தேன். ஒன்று எரியுது, ஒன்று புகையுது. சூடமும் சாம்பிராணியுமா. அக்கா சப்பாணி, தங்கை நாட்டியக்காரி. அழகா இருக்குல்ல? அக்கா சப்பாணி, தங்கை நாட்டியக்காரி. இவ உரல், அவள் உலக்கை. இது நல்லா இருக்குங்க. அரைச்சான் குள்ளனுக்கு கால் சான் தொப்பி. யோசனை பண்ணுங்க. அரைச்சான் குள்ளனுக்கு, இது ஒரு ஜான், இதுல பாதி. அரைச்சான் குள்ளனுக்கு கால் சான் தொப்பி. பேனா, இவ்வளவுதான் பேனா. அதுக்கு மேல ஒரு தொப்பி இவ்வளவு பெருசு இருக்கும் இல்ல? உயிரில்லை ஊருக்கு போவான், காலில்லை வீட்டுக்கு வருவான், வாயில்லை வார்த்தைகள் சொல்வான். உயிரில்லை ஊருக்கு போவான், கால் இல்லை வீட்டுக்கு வருவான், வாயில்லை வார்த்தைகள் சொல்வான். கடிதம் நல்லா இருக்கு. அன்னதான மண்டபத்தில் அழகான குருவி. அழகான குருவிக்கு முழநீளம் வால். அன்னதான மண்டபத்தில் அழகான குருவி, அழகான குருவிக்கு முழநீளம் வால். அன்னதானம் எதை வச்சு போடுவாங்க? அகப்பை தானே, அதுதான். தம்பிக்கு எட்டுவது அண்ணனுக்கு எட்டாது. தம்பிக்கு எட்டுவது அண்ணனுக்கு எட்டாது. என்ன அது? உதடுகள். தம்பின்னு சொல்லுங்க, 2 உதடும் ஒன்னா சேரும். அண்ணன்னு சொல்லுங்க, சேராது. ஆக இது எவ்வளவு அழகா அவங்க நோட் பண்ணி அந்த காலத்துல விடுகதை சொல்லியிருக்காங்க பாருங்க. தம்பிக்கு எட்டும் அண்ணனுக்கு எட்டாது உதடு. குளித்தால் கருப்பு, குளிக்காவிட்டால் சிவப்பு. அது ஏற்கனவே இன்னொருத்தர் எழுதிட்டார. குளித்தால் கருப்பு, குளிக்காவிட்டால் சிவப்பு, அது நெருப்பு. நட்டமாய் நிற்கிறவனுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறதே வேலை. நட்டமாய் நிற்கிறவனுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறதே வேலை. அரிவாள் மனை, அது நட்டமா இருக்கும். அதோட வேலை என்ன? நறுக்கு நறுக்குன்னு நறுக்க வேண்டியதுதான் இல்லையா? தாய் இனிப்பாள், மகள் புளிப்பாள், பேத்தி மணப்பாள். தாய் இனிப்பாள், மகள் புளிப்பாள், பேத்தி மணப்பாள். பால், மோர், நெய். ஏரிக்கரை உயர்ந்திருக்கும், எட்டிப்பழம் செவந்திருக்கும், காகம் கருத்திருக்கும், காக்கை குஞ்சு வெளுத்திருக்கும். ஏரிக்கரை உயர்ந்திருக்கும், எட்டிப்பழம் செவந்திருக்கும், காகம் கருத்திருக்கும், காக்கை குஞ்சு வெளுத்திருக்கும். இதுல ஏரி அப்படிங்கிறது அடுப்பு. ஏரிக்கரை உயர்ந்திருக்கும், உயரமா இருக்குமா அடுப்பு. அப்புறம் எட்டிப்பழம் செவந்திருக்கும், அடியில எரியற நெருப்பு செவப்பா இருக்குமா. காகம் கருத்து இருக்கும், கறி கருப்பா இருக்கும். காக்கை குஞ்சு வெளுத்து இருக்கும், வடிக்கிற சோறு வெள்ளை வெளையல்னு இருக்கும்.
இரவிலே பிறந்த இளவரசனுக்கு தலையிலே குடையாம். இரவிலே பிறந்த இளவரசனுக்கு தலையிலே குடையாம் அப்படின்னாக்கா அது நீங்க என்ன சொல்றீங்க? மஷ்ரூம் அப்படிம்பீங்களா? காளான். உலர்ந்த கொம்பிலே விரிந்த பூ இது ஒன்றுதான். உலர்ந்த கொம்பிலே விரிந்த பூ இது ஒன்றுதான். அது என்ன? குடை. ஈரப்புடவைக்காரி 28 சுற்றுக்காரி. இது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஈரப்புடவைக்காரி 28 சுற்றுக்காரி. என்னப்பா ஈரப்புடவையை கட்டிட்டு இருக்காளாம், 28 சுற்றா. வெங்காயம். ஆகாயத்தில் இருக்கும் அற்புத மனிதன் ஆற்றிலும் விழுவான், குளத்திலும் விழுவான், ஆனால் நனைய மாட்டான். ஆகாயத்தில் இருக்கும் அற்புத மனிதன் ஆற்றிலும் விழுவான், குளத்திலும் விழுவான், ஆனால் நனைய மாட்டான். சூரியன். சூரியன் காணாத கங்கை, சுண்ணம் தோற்கும் வெள்ளை, மண்ணிற் பண்ணாத பாண்டம். அது என்ன? சூரியன் காணாத கங்கை, சுண்ணம் தோற்கும் வெள்ளை, மண்ணிற் பண்ணாத பாண்டம். தேங்காய். நான் இது வரைக்கும் தேங்காயே ஒரு 10 சொல்லிட்டேன் போல இருக்கு. பறிக்க பறிக்க பெரிதாகும். அது என்ன? சொல்லுங்க. பறிக்க பறிக்க பெரிதாகும். என்னது பறிக்க பறிக்க பெரிதாகும் அப்படின்னா குழியம். நீங்க பறிக்க பறிக்க பெரிதாகும். வட்ட வட்ட சிமிழில் இட்டதெல்லாம் குட்டி பாம்பு. எங்கேருந்துதான் இவங்க இதை எடுக்கிறாங்களோ தெரியலையே, நல்லா இருக்கே. வட்ட வட்ட சிமிழில் இட்டதெல்லாம் குட்டி பாம்பு. இடியாப்பம் இதுக்கு பதில். தேய்க்க தேய்க்க நுரைக்கும், அடிக்க அடிக்க வெளுக்கும். இதெல்லாம் இந்த காலத்துதுன்னு நினைக்கிறேன். தேய்க்க தேய்க்க நுரைக்கும், அடிக்க அடிக்க வெளுக்கும். என்னது அது? சோப்பு. அந்த காலத்துல சோப்புக்கு, இந்த துணிக்கு போடுற சோப்புக்கு சவுக்காரம் அப்படிம்பாங்க. சவுக்காரம், சவுக்கமான காரம். அது ஏதோ ஒரு சுண்ணாம்பு சேர்த்தது அப்படிங்கிறதுக்காக இருந்திருக்கணும். எட்டாத கொம்பில் மிட்டாய் பொட்டலம். அது தேன் கூடு. மொட்டை மாடு உட்கார்ந்து இருக்கிறது, மூக்கணாங்கயிறு மேய்ஞ்சிட்டு வருது. தெரியுமா? மொட்டை மாடு உட்கார்ந்து இருக்கிறது, மூக்கணாங்கயிறு மேய்ஞ்சிட்டு வருதுன்னா பூசணிக்காயும் அதன் கொடியும். இதுதாங்க எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்சது. வாராதிருந்து வந்தேன், வந்து விட்டு போனேன், போன பிறகும் வந்தேன், இனி போனால் வரமாட்டேன். வாராதிருந்து வந்தேன், வந்து விட்டு போனேன், போன பிறகு வந்தேன், இனி போனால் வரமாட்டேன். நான் யார்? இப்ப ஒரு குழந்தை பிறக்குது. அது 1 வயசு ஆகும்போது எல்லாத்தையும் கடிக்கடின்னு கடிக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஏய், பல்லு முளைக்க போகுது. என்னப்பா இவ்வளோ நாள் ஆச்சு பல்லே முளைக்கல, ஒரு நெல்லை எடுத்து கீறி விடு அப்படிம்பாங்க பல்லு முளைக்கிறதுக்கு. வாராதிருந்து வந்தேன். ஆஹா, பல்லு முளைக்குமா பல்லு முளைக்குமான்னு பல்லு வந்தது. பல் விழுந்தது. போன பிறகு திருப்பி வந்தது. எங்க போயிருக்கோம் பல்லுன்னா? வண்ணா வீட்டுக்கு போயிருக்கு, வெளுத்துக்கிட்டு வரும் அப்படின்லாம் பிள்ளைங்க சொல்லுவாங்க. அதாவது போன பிறகு வந்தேன், இனி போனாலும் வரமாட்டேன். அது ஒரு அந்த பல்லு போய் அடுத்த பல் வந்த பிறகு திருப்பி வரமாட்டேன் அப்படின்னாக்கா போனா போனதுதான், செட்டு பல்லு தான் வச்சுக்கணும். விட்டம் போட்டு வீடு கட்டியும் விசிறி மாட்ட இடம் இல்லை. விட்டம் போட்டு வீடு கட்டியும் விசிறி மாட்ட இடம் இல்லை அப்படின்னா மூக்கான். விட்டம் போட்டு கட்டியிருக்கான், ஆனா அதுல விசிறி மாட்ட இடம் இல்லை. நல்லா இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. குண்டுமொழி ராஜாவிற்கு குடலெல்லாம் பற்கள். குண்டுமொழி ராஜாவுக்கு குடலெல்லாம் பற்கள், மாதுளம் பழம். 3 பெண்களுக்கும் ஒரே முகம். மூத்த பெண் ஆற்றிலே, நடுப்பெண் காட்டிலே, கடைசி பெண் வீட்டிலே. அவர்கள் யார்? 3 பெண்களுக்கும் ஒரே முகமா. மூத்த பெண் ஆற்றிலே, நடுப்பெண் காட்டிலே, கடைசி பெண் வீட்டிலே. அவர்கள் யார்? முதலை, உடும்பு, பல்லி. இப்ப இந்த மாதிரி விடுகதை கேட்கிற போது, ஓ முதலைன்னா குரோக்கடைல். பாட்டி. அப்புறமா உடும்புன்னா, உடும்புன்னு ஒண்ணு இருக்கு, அது அப்படியே சுவத்துல பிடிச்சிருந்ததுன்னா விடவே விடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை சொல்லி தரணும். அப்புறம் பல்லி என்ன? வீட்டுல இருக்க லிசர்ட், அது அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்கும். எந்த மாதத்தில் மக்கள் குறைவாக தூங்குவார்கள்? இது கேள்வியில கேட்டிருக்கிறாரு. எந்த மாதத்தில் மக்கள் குறைவாக தூங்குவார்கள்? இதுக்கு பதில் என்னவா தெரியுமா? பிப்ரவரி மாசத்துலயா. ஏன்னா டேட் குறைச்சலாம். சரியா? இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குங்க.
பேப்பரோ கிடையாது, வாய்ப்பாடு தெரியாது, கணக்கிலோ புலி நான் யார்? பேப்பரோ கிடையாது, வாய்ப்பாடு தெரியாது, கணக்கிலோ புலி. இது வந்து உங்க பேரனை கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவான், கால்குலேட்டர் அப்படின்னுட்டு. இப்ப கால்குலேட்டர் கூட இல்ல. இப்படியே ஏதோ கணக்கு போட்டுடுறாங்க இல்லையா? ஆக மொத்தம் எத்தனையோ விஷயங்கள் இந்த இந்த மாதிரி புதிர் மூலமா நாங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரி, இதோட விட்டுற வேண்டாப்பா, இன்னும் என்னெல்லாமோ இருக்குப்பா உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு. அழகான ரெட்டை சொற்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட்டை சொற்கள். ரெட்டை கிளவி அல்ல, ரெட்டை சொற்கள். இப்ப நம்ம பேசுற போதே சும்மா சாக்கு போக்கு சொல்லாத அப்படிம்பாங்கல்ல. சாக்கு தானே தெரியும், போக்குன்னா என்ன? அது ஒண்ணு. அப்புறம் நீக்கு போக்கு இல்லாம ஓடாத கேள்விப்பட்டிருப்பீங்க. எடக்கு மடக்கா வேலை செய்யாத, கோணல் மாணலா தைக்காதே, சட்டு புட்டுன்னு காரியத்தை முடி, காதோட காதா சொல்லு. ஏங்க காதோட காதை வச்சுக்கிட்டாக்க என்னங்க சொல்ல முடியும்? இப்ப இதெல்லாம் வந்து இணை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வெள்ளை விளையல்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். பார்த்து பார்த்து வாங்கினேன். அது என்ன பார்த்து பார்த்து? நீங்க 10 தரம் பார்த்துருப்பீங்க. அந்த பார்த்து பார்த்து வாங்கினோம். ஏட்டிக்கு போட்டிய வர அப்படிம்பாங்க. எடக்கு மடக்கு. அப்புறம் வாயும் வயிறுமா இருக்கா அப்படிம்பாங்க. அவ மாசமா இருக்கான்னாக்கா வாயும் வயிறுமா இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வயித்துல ஒரு உயிர் இருக்கு, அதுக்கும் சேர்த்து சாப்பிடணும். அதோட வாய்க்கு வாயும், இவளுக்கு வயிறு. இந்த வாயும் வயிறுமா இருக்கு அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற பொழுது இது 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 ஒரு விதத்துல அழகாதான் இருக்கு. அப்போ மாப்பிள்ளைக்கு நிலம் புலம் இருக்கா அப்படின்னா இதுல 2 வார்த்தைக்குமே அர்த்தம் உண்டு. நிலம், நிலம் நீச்சு இருக்கா அப்படிம்பாங்க, நிலப்புலம் இருக்கா அப்படிம்பாங்க. புன்செய் இருக்கா நன்செய் இருக்காங்கிறது தான் அப்படி கேட்பாங்க மாப்பிள்ளைக்கு. நஞ்சை நிலம் நிறைய இருக்கு, புஞ்சை நிலமும் இருக்கு, நிலம் புலம் இருக்கிறதா? புலம் அப்படின்னா புன்சை. அதுதான் பாருங்க, நன்செய் வயல் புன்செய் வயல் ரெண்டும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப எடக்கு மடக்கு பத்தி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்றேன். எடக்கு மடக்குங்கிற வார்த்தையை கேட்டதுலேருந்து மண்டையில அது குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருவர் எதுக்கடி எடக்கு மடக்கா பேசுவாரு. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ ஏதாவது சொல்லிட்டேன்னா அதுக்கு அதை ஒத்துக்கவே மாட்டார், எடக்கு மடக்கா தான் பேசுவாரு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாளைக்கு வீட்டுக்கிட்ட ஒரு பூங்கா, அங்க போகும்பொழுது ஒருத்தரோட பேசிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, நீங்க உட்காந்துருங்க, நான் அந்த பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயில்ல போய் எண்ணெய் விட்டுட்டு வரேன் அப்படின்னாரு. எதுக்குங்க? நீங்க எண்ணெய் கொடுத்துதான் அந்த கோவில்ல விளக்கு எரியணுமா? அப்படி அது அந்த அந்த எடக்கு மடக்கா பேசுறது அப்படின்னு இல்லை. என் மனைவி சொன்னா, நீங்க அவ்வளவு தூரம் அந்த பூங்காவுக்கு போறீங்களே, ஒரு சின்ன ஒரு டப்பால தரேன், நீங்க போய் அதை பிள்ளையார் கோயில்ல விட்டு வந்துருங்களேன் அப்படின்னாக்கா, என் பொண்டாட்டி சொன்னாங்கிறதுக்காக நான் பண்றேன். நல்ல ஆளையா நீங்க, பொண்டாட்டி சொன்னாங்கிறதுக்காக கொண்டு போய் கோவில்ல போய் எண்ணெயெல்லாம் ஊத்தணுமா? அப்படின்னாராம். அதான் எடக்கு மடக்கு. அப்ப ஏதோ பேச்சு வாக்குல வந்த போது எனக்கு இந்த பல்லு ரொம்ப வலிக்குது அப்படின்ன பொழுது இந்த ஆள் சும்மா இல்லாம சொன்னாரு, என் மனைவி இதுக்கு கூட ஒரு மருத்துவம் சொல்லியிருக்கா, வாயில நல்லெண்ணெயை போட்டு கொப்பளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதை துப்பிட்டீங்கன்னாக்க இந்த ஈரல சம்பந்தமான வலி எல்லாம் போகும்னுட்டு. ஓ அப்படியா? அப்ப சரி, நான் நாளைக்கு இங்க வருவேன்ல, இதே பூங்காவுக்கு வருவேன்ல, அப்ப நான் அந்த எண்ணெயை எடுத்துட்டு வந்து இங்க உட்காந்து நான் கொப்பளிச்சு துப்பிடுறேனே. பண்ணுங்க அப்படின்ன பொழுது அவ பொண்டாட்டி என்ன பண்றா பாருங்க, எடக்கு மடக்குக்குன்னு ஒரு மடக்கு இருக்கு அங்க வீட்டுல. என்னங்க, இங்க இங்க கொப்பளிக்கிறீங்களா எடுத்துட்டு போறீங்களான்ன பொழுது அவர் சொன்னாராம், நான் ஒரு சின்ன பாட்டில்ல கொடு, நான் அங்க அப்பப்ப கொப்பளிச்சு கொப்பளிச்சு துப்பிக்கிட்டே இருக்கேன், சின்ன பாட்டிலா கொடு அப்படின்ன பொழுது அவர் எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த அந்த ஆளு கேட்குறாரு, என்னங்க நேத்து என்ன சொன்னீங்க, இன்னைக்கு நீங்களே எண்ணெய் கொண்டு வந்துட்டீங்களே? இல்ல இல்ல, இது வந்து நான் வாய் கொப்பளிக்கிறதுக்காக கொண்டாந்துருக்கேன். வாய் கொப்பளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் போதுமே, எதுக்கு நீங்க ஒரு பாட்டில் கொண்டாந்துருக்கீங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதை கொண்டு போய் அந்த கோவில்லையே ஊத்தினுங்களேன் அப்படின்னாராம். அவரால் பதில் சொல்ல முடியல. போய் அந்த பிள்ளையார் கோயில்ல போய் அந்த எண்ணெயை ஊத்தினாரு. அடுத்த நாளைக்கு அவர் என்ன சொன்னாராம், இன்னைக்கு இந்த சின்ன டப்பாலெல்லாம் தராது, ஒரு சின்ன தூக்குல கொடு, நான் இங்கேருந்து போகும்போதே குப்பிடிச்சுக்கிட்டே போறேன், அங்க போறதுக்குள்ள தூக்கு ஆயிடும், நான் திருப்பி எடுத்துன்னு வரேன். இந்த எடக்கு மடக்கு பேர் வழி அடுத்த நாளைக்கு வீட்டு வாசல்லேருந்து கிளம்பும்போதோ ஒருத்தரோடையும் பேசல, கிட்டே போறாரு. எல்லாரும்
அது என்னமோ பாவம் வாயில் ஏதோ மென்னுக்கிட்டே போறாருன்னு கையில் ஒரு சின்ன தூக்கு வேற. அதை பார்த்துட்டு 4 வீடு தள்ளி வர அம்மா, ஏங்க நேற்று பிள்ளையார் கோயிலில் போய் எண்ணெய் விட்டீங்களாவே, இந்தாங்களே நான் கொடுக்குறேன், இதை கூட அந்த பிள்ளையார் கோயிலில் கொடுத்துருங்க, நீங்கள் வேற தூக்கு வச்சிருக்கீங்க கையிலன்னு உடனே வாயில எண்ணெய். பதில் சொல்ல முடியல. அதெல்லாம் சொல்லலை, அதையும் தூக்கி வச்சுக்கிட்டாரு. அங்கே போன உடனே, அட நீங்க நேத்து தான் எண்ணெய் விட்டீங்க, இன்னைக்கு பக்கத்து வீட்டு அம்மா கொடுத்ததையும் கொண்டாந்துட்டீங்களா, வாங்க அப்படின்ன பொழுது, இப்படி அவங்க இவர் போகும்பொழுது இந்த கோவிலுக்கு நீங்க கொடுத்துருங்களேன், ஏதோ இதை கொடுத்துருங்களேன், இதை கொடுத்துருங்களேன்னு உடனே அவர் என்ன பண்ணாராம், நீ ஒரு காரியம் பண்ணு, இந்த ரேட்ல நான் போனேன்னாக்கா சின்ன சின்ன டப்பா எல்லாம் என்னால தூக்க முடியல, நீ ஏன் ஒரு தூக்க கொடு, யார் யார் எண்ணெய் தராங்களோ எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், என் தலையெழுத்து, நான் கொண்டு போய் அதை பிள்ளையாருக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டாராம். அப்ப அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே, உனக்கு நல்லா வேணுமியா, அதுக்குத்தான் பாரு எவனோத்தன் சொன்னா வாய நல்லெண்ணெய் கொப்பளின்னா கடைசியில நல்லெண்ணெயை தூக்கிட்டு நீ கோயிலுக்கு ஓடுற, உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாலாம். அடுத்த நாளைக்கு நல்லா ஒரு ஒரு தூக்கு கொடுத்துருக்கா. தூக்கு கொடுத்தா அவங்க எங்கேருந்து வந்து, இருங்க ஐயா ஒரு நிமிஷம் இதோ 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 இதோன்னு நிறைய எண்ணெய் கொண்டு போய் கொடுத்த உடனே இந்த கோயில்ல பூஜை பண்றவர் கேட்குறாராம், இவர் பக்திமானே கிடையாதே, என்னேந்து இவ்வளவு எண்ணெயெல்லாம் கொண்டு வர்றாருன்னு. நமக்கு என்ன, அவர் நிறைய எண்ணெய் அந்த கோவில் பூரா அழகா நிறைய விளக்கேத்திட்டு அன்னைக்கு பிரசாதம் கொடுத்தாரா இவருக்கு. பிரசாதம் வாங்கிக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாதா, உன் பேச்சை கேட்டு இன்னைக்கு அவன் கொண்டாதேமோ நான் எண்ணெயை சுமந்துக்கிட்டு போறேன், எண்ணெய்க்காரன் மாதிரி கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டேன்ற போது அடுத்த நாளைக்கு அந்த பூஜாரி வீட்டுக்கு வர்றார், இவ்வளோ புளிய சாதம் எடுத்துக்கிட்டு. அம்மா புண்ணியவதி, உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், அவர் எண்ணெய் கொடுத்ததுனால விளக்கும் ஏத்தி நிறைய நல்லெண்ணெய் இருந்துச்சு, இதோ புளியோதரை பண்ணியிருக்கேன், நீங்களும் அவரும் சாப்பிடுங்க அப்படின்ன பொழுது அவன் யோசனை பண்ணானாம், ஆமா இதுல என்னோட எண்ணெய் இவ்வளவு தானே, இவர் இவ்வளவு புளியோஞ்சாதம் கொடுத்துருக்கிறாரு, அப்ப இந்த ஊருக்காக பண்ணாக்க இந்த எடக்கு மடக்க கொஞ்சம் விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்ப அவர் என்ன பண்ணாரா, ஐயா இந்த நல்லெண்ணெய்னால எனக்கு இப்ப இந்த வருஷம் பூரா நிறைய, நான் அதை ஒரு டின்ல கொட்டி வச்சுக்கிறேன், வருஷம் பூரா பிள்ளையாருக்கு நான் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டாம், அவரே நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாரு, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ன பொழுது அவர் சொன்னார, நல்லா இருக்கேனோ இல்லையோ எனக்கு இந்த பல்லு வலிக்காக ஆரம்பிச்சேன்ப்பா, இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். அப்ப அந்த எடக்கு மடக்கு, நான் எண்ணெய் கொடுத்ததுனால எனக்கு பல்லு வலி சரியா போச்சுன்னுலாம் சொல்ல முடியல, அந்த பல்லு விழுந்துடுச்சு, நான் டாக்டர்கிட்ட போய் கட்டிக்க போறேன் அப்படின்னாராம். அப்ப இந்த அம்மா சொன்னாங்களாம், நல்ல வேளை, இல்லாட்டா நீ இன்னும் கிலோ கணக்குல வாயில எண்ணெயை குபிடிச்சுக்கிட்டு ஏன் உசுரை வாங்கிட்டு இருப்ப, பல்லு விழுந்துடுச்சுல்ல, அப்ப போய் நீ பல்ல கட்டிக்க, ஆனா இனிமே சாமியை நிந்தனை பண்ணாத, எடக்கு மடக்கா, இத்தனையும் மனசுலதான் சொல்றா, நேரெல்லாம் சொன்னா அந்த ஆளு எகிரிடுவாரு. ஆகையினால இந்த எடக்கு மடக்குங்கிற வார்த்தைக்கு அவன் எடக்கு மடக்கா பேச போய் அவன் எக்கு தப்பா மாட்டிக்கிட்டு அதே பிள்ளையாருக்கு உக்கி போடுற அளவுக்கு அவனை இறைவனே மாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு கதையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இதுல நிறைய நகைச்சுவையும் இருக்கு, உள்ள அர்த்தமும் இருக்கு. அந்த காலத்துலலாம் கோவிலுக்கு எண்ணெய் கொடுக்கறதுங்கிறது ஒரு வழக்கம். தோல் சம்பந்தமான வியாதிகள் வராது அப்படிங்கிற நம்பிக்கையினால, நீங்க போறீங்களா, கோயிலுக்கு போறீங்களா, நான் கொஞ்சம் எண்ணெய் தரேன் அக்கா, கொண்டு போய் கோயில்ல விளக்கல. அந்த கோவில் விளக்கில் எண்ணெய் விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். நீங்களாம் தெரிஞ்சு பண்றதுனால நிறைய புண்ணியம் இருக்கும். தெரியாம பண்ண ஒரு ஆளு பெரிய ராஜாவானான். எப்படின்னு கேட்டா, ஒரு கோவில்ல விளக்குல எண்ணெய் இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு எலி வந்து இந்த எண்ணெயை குடிக்கிறதுக்கு வந்துச்சான். வந்த போது ஏதோ சத்தம் கேட்டு திரும்புற பொழுது அப்படியே அணைஞ்சு போக வேண்டிய அந்த திரி அந்த வால் தூண்டி விட்டுடுச்சு. அது ஜோரா எரிஞ்சதாம். அதனால அவன் அடுத்த ஜென்மத்துல பரமேஸ்வரன் மகிழ்ந்து போய் நீ ராஜாவாக பிறப்பாய் அப்படின்னாங்க. அதை வந்து சும்மா விளையாட்டா சொல்லுவாங்க, மாவெளி சக்கரவர்த்தி அவன்தான், மானாக்க பெரிய பெரிய குண்டு பெருச்சாலியா இருந்த இவன் அரசனா போயிட்டான் அப்படின்னுட்டு. ஆக மொத்தம் கோவிலுக்கு எண்ணெய் தருவது என்பது மிக சிறந்த ஒரு புண்ணியம். அதனால் உங்களுடைய வம்சத்துல நிறைய நல்லது நடக்கும். அந்த ஆளுக்கு பல்லு விழுந்தது, ஆனா பல்லு கட்டிக்கிட்டாருல்ல. ஆக மொத்தம் இனிமே அவர் எடக்கு முடக்கா பேச மாட்டார்.